எஃப்கியூஎல் ஆன்லைன் ஆப் ஸ்கேம். இந்த ஸ்கேம் தான் வந்து இன்னைக்கு வந்து மதுரையில் வந்து எல்லா மக்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மதுரை சுற்றி உள்ள இடம், அலங்காநல்லூர், மேலூர், இந்த சரௌண்டிங் உள்ள நிறையா கிராமத்து மக்கள், சிட்டியில் உள்ள மக்கள் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இந்த ஆன்லைன் ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணால் ரூ. 200, இல்லை ரூ. 1,00,000 போட்டிங்கன்னா ரூ. 2,00,000. இந்த மாதிரி வந்து எப்படின்னா அவங்கள வந்து ஆசை வார்த்தை காட்டி எங்களை எல்லாம் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்திருக்கு, துணிவுன்னு ஒரு படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து எவ்வளவோ வந்து சைபர் கிரைம் போலீஸ்லாம் வந்து வேறு வேறு வகையில் வேறு வேறு பிளாட்ஃபார்மில் வந்து நமக்கு இது பண்ணுறாங்க, போர்டிங்ஸ் வச்சுருக்காங்க. இல்லை வந்து பேங்க்கில் போனால் வந்து சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஓடிபிலாம் ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் குயிக் மணினா எப்படின்னா இன்றைக்கி காசு போட்டு நாளைக்கே நான் வந்து பெரிய பணக்காரன் ஆகணும், அப்படிலாம் எந்த காலத்துலையும் எப்பயுமே ஆக முடியாது. இன்னொன்று இந்த மாதிரி வந்து ஸ்கேம்ஸு, இந்த மாதிரி ஃப்ராடு இதெல்லாம் வந்து பல வருஷமாக பல இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பேப்பரில் படிக்கிறோம், இல்லை நியூஸில் பார்க்குறோம், இல்லை படத்தில் வருது. இவ்வளோ நடந்துமே என்ன ஆகுது அப்படின்னா இன்னமும் மக்கள் வந்து ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே என்னன்னா சீக்கிரமா பணக்காரன். என்னைக்குமே வந்து சீக்கிரமா பணக்காரன் வந்து ஆகவே முடியாது. எல்லாத்துக்குமே இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். படிப்படியாக தான் எல்லாத்தையும் நம்ம வந்து முன்னேற முடியும். இன்னொன்று எப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆசை வார்த்தை காமிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எப்படி அவங்களால வந்து கொடுக்க முடியும்? அவங்க அதை கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு ரூ. 1,00,000 அமௌண்ட்டை வந்து ரூ. 2,00,000 கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்படி யாராச்சும் இப்பயும் உங்களை வந்து ஆசை வார்த்தை கூறி உங்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஏமாத்த ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா உடனே சைபர் கிரைம்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சைபர் கிரைம் நம்பர் வந்து 1930. இந்த நம்பருக்கு வந்து உடனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இன்னொன்று எல்லா போலீஸோ இல்லை அரசாங்கமோ எல்லாரும் எப்படின்னா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளா போய் ஏமாந்துட்டு போலீஸை திட்டுறது, இல்லை அரசாங்கத்தை திட்டுறது, அதனால ஒரு பயனும் இல்லை. ஏன் அப்படின்னா போடுறதுக்கு முன்னாடி நம்ம யார்ட்டையுமே வந்து போய் கேட்கறது இல்லை. இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்படி நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னு போய் கேட்கறது இல்லை. ஆனால் காசு பறிபோனதுக்கப்புறம் நம்ம வந்து சாலை மறியல் பண்ணுறோம், அப்புறம் போராட்டம் பண்ணுறோம், அவங்கள வந்து கைது பண்ணணுங்கிறோம். அதுக்கப்புறம் எப்படின்னா ஒரு 5 பேரை சேர்ப்பாங்க, அந்த 5 பேர் இன்னொரு 5 பேரை சேர்ப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சேர்த்துருப்பார்ல, அவர் வந்து பலியாடாயிருவார். அவர்னால தான் நாங்கள் எல்லாரும் நீங்கள் எங்கள் ஊர் ஃபுல்லாக சேர்ந்தோம்னு சொல்லிட்டு அவர் போய் அடிக்கிறது, அவர் வீட்டை வந்து இது பண்ணுறது, அவரும் சேர்ந்து ஏமாந்துருப்பார். அந்த யாருக்கு வந்து மொத்தத்தை காசு இருந்துச்சோ அவன் வந்து எல்லாரும் ஏமாத்திட்டு போயிடுவான். இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் இதே மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சைபர் கிரைமுக்கு வந்து 1930 அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு சைபர் கிரைம் ரிலேட்டடாக என்னென்ன கொரிஸ், டவுட்ஸ் இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணுமோ அதுக்கு வந்து பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.